தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நல்ல வேலை ஆர்சிபியோட 49 இருக்குல்ல, அது இன்னும் சேஃபாக தான் இருக்கு. அது ரெக்கார்டு ஒன்றிரும் தான் நினச்சோம் நேற்று மேட்ச்சில், நல்ல வேலை உடையில. இதை பற்றியும் நம்ம பென் ஸ்டோக்ஸ் இருக்கார்ல, அவரை எப்படி நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அப்படி பார்க்க நேரிட்டு இருக்கு. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முதல்ல ஐபிஎல்லை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டோக்ஸ் சம்மந்தமான அப்டேட்ஸை கொடுத்துறேன். ஏன்னா பல பேர் குழம்பிட்டு இருந்தீங்க, ப்ரோ ஃபேக் வீடியோவா, ஸ்டோக்ஸ் இப்படி ஆகிட்டாரா, ரொம்ப லீன் ஆகிட்டாரா, அதுன்னு பல பேர் கேட்டிங்க. அந்த வழக்கத்தை முதல்ல கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக ஸ்டோக்ஸ் நம்ம இப்படி தான் பார்த்து பழக்கம். ஆனால் இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமாக இப்படி பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில், அது உண்மை தான், க்ரியேட் பண்ணப்பட்டதில்லைங்க, உண்மை தான். அவரோட முகம் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு, ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஸ்டோக்ஸ்னாலே கிரிக்கெட்டை நம்ம மைண்டு ஞாபகம் வர மாட்டாப்புல, கேங்ஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வருவாப்பில். அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் டீமை ஒத்த கையில் ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர்னா நம்ம ஸ்டோக்ஸு. அதுவும் ஆஷஸ்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்காதான் அவர் விளையாட்டு இருந்தப்ப. அதுவும் பவுலிங் சொல்கிறீங்களா, பேட்டிங் சொல்கிறீங்களா, ஃபீல்டிங் சொல்கிறீங்களா, தலைவன் கெத்து காட்டுவாப்பில். இவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆக இந்த அளவு ஆட்டிடியூட் தான் காரணமாக இருந்துச்சு. அப்போ ஏற்பட்ட நம்ம ஸ்டோக்ஸ் இருக்கார்ல, இவர் சமீபத்தில் ஒரு வீடியோவில் தோன்றி இருந்தாருங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ ஜெர்சி இருக்குல்ல, இதை லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் தான் இவரோட அப்பியரன்ஸை இப்படி பார்க்க முடிஞ்சுது. அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி பார்த்த ஸ்டோக்ஸை இப்படி பார்க்க முடிஞ்சுது. இதை பார்த்து எல்லா ஸ்டோக்ஸ் ஃபேன்ஸும் கிரிக்கெட் ஃபேன்ஸும் ஷாக்கு, என்ன இப்படி ஆகிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா காயம்பட்ட விஷயம் பல பேர் தெரிஞ்சிருந்துச்சு. அந்த காயத்துக்கு அப்புறம் அவர் ரசிகர்கள் இப்படி தான் பார்த்தாங்க, ஷாக் ஆகிட்டாங்க, என்னங்க இப்படி இருக்கார் அப்படின்ட்டு. இதுக்கு மத்தியில் அவரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு இந்த காட்சிகள் இருக்குல்ல, இதெல்லாம் எடிட் பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ என்னதான் ஆச்சு, இந்த அளவுக்குலாம் மாற்ற வர வாய்ப்பு இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அத்லீட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்தியான அத்லீட் தான். ஆனால் விதி யாரை விட்டுச்சு சொல்கிறேன். அந்த ஃப்ளாஷ்பேக்கு என்ன இருக்குன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸ் ஒன்று நடந்திருக்கு. எங்கே, இங்கிலாண்டோட டர்ஹம் இருக்குல்ல, அங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த நெட் ப்ராக்டிஸ்க்கு நம்ம ஸ்டோக்ஸும் போயிருந்தாப்புல. அப்போ ஒரு 18 வயசு சின்ன பையன், பேர் ராபி பவுமன், இவர் பவுல் பண்ணிட்டு இருந்தார். இவர் பவுல் பண்ணுறாரா, இன்னும் 2 ஸ்டோக்ஸ் பேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அது கிடையாது, ஓகேவா, அது கிடையாது. ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் நின்றுட்டு இருந்தாப்புல. சைடில் நிற்கிறப்ப ஹெல்மெட்டை வேர் பண்ண மாட்டாங்களா மேக்ஸிமம் ப்ராக்டிஸில், பேட்டர் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. இவர் சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு, அவ்வளோதான் அதிகபட்சம். ஆனால் அவர் அந்த நம்பர் 1 ரூலை பிரேக் பண்ணிட்ட மாதிரி தாங்க தெரியுது. இட் மீன்ஸ் பேட்டர் நெட்ஸில் இருக்கும்போது திரும்பி பார்க்கக்கூடாது, எந்த பேட்டர் இருந்தாலும். அந்த ரூலை பிரேக் பண்ண மாதிரி ஆகிடுச்சா நம்ம ஸ்டோக்ஸு. அந்த பந்து இருக்குது பார்த்தீங்களா, வந்து அடித்த அடியில் அவரோட கண்ணில் சரியான டேமேஜ். இந்த சீக் போன் இருக்குல்ல, அது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஹெல்மெட்டே கிடையாது, அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. அவரோட ரைட் சைடு ஐ இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் முழுக்க. அண்டு நிறைய கீரல்கள் மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா, நான் சொன்ன காட்சிகளை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த அளவுக்கு காயம்பட்டிருந்தார். ஆனால் அந்த மனுஷன் அதுக்கப்புறமா வீடியோவில் பேசினாப்புல, காமெடியாக பேசுகிறாரு. அதுதான் ஸ்டோக்ஸு. நல்ல வேலை, நான் எவ்வளோ லக்கின்னு இப்போ தான் தெரியுது. பால் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகி பட்டிருந்துச்சு, அது வந்த ஃபோர்ஸுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். நான் வீடியோலாம் பேசியிருக்க முடியாதுன்னு சிரிச்சிட்டே பேசுகிறாருங்க. இதனால தான் ஸ்டோக்ஸ் அவ்வளோ பேருக்கும் பிடிக்கும். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மனுஷன். இவருக்கு ஹாஸ்பிட்டலில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட்டு, சர்ஜரி நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. சர்ஜரி கம்பல்சரின்றாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்ட்டாங்க. இந்த சர்ஜரி நடக்கிற அதே நேரம் இவர் அந்த பையனை கூப்பிட்டுருக்காரு. அந்த பால் போட்ட ராபி இருக்கார்ல, அவர் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அந்த பையனுக்கு எவ்வளோ தூரம் உள்ள மனசு குமரிக்கிட்டு இருக்கோம், ஐயோ ஸ்டோக்ஸ் இப்படி ஆயிடுச்சு, நம்ம பால் தானே அப்படின்னு அந்த பையன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாப்புல. அவரை கூப்பிட்டு அவரை கன்சோல் பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம ஸ்டோக்ஸ். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவருக்கு சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்க தோற்றம் தான் இந்த தோற்றம். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி முகம் அந்தளவுக்கு அகலமாக இல்லை, ரொம்ப லீனான மாதிரி அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நம்ம பெரிய மாற்றம், ஸ்டோக்ஸ் இப்போ களத்துக்கு வராரு அப்படின்னா ஹெல்மெட்டோடு தான் இருக்கார். ஸ்டோக்ஸ் எங்கே களத்துக்கு போனாலும் ஆல் டைம் ஹெல்மெட் வேறன்ற பேரை இப்போ வாங்கியிருக்காரு. ஒரு அடி எந்த அளவுக்கு ஒரு பிஹேவியரை மாற்றி வச்சிச்சு பார்த்தீங்களா, கொடுமையில இது.
நீங்கள் ஒரு மேட்சுக்குன்னு களமிறங்கி அங்கே பந்து பட்டு இது போல் ஆகிற விஷயம் நம்ம பார்த்து பழக்கம். ஆனால் நெட் ப்ராக்டிஸில் ஓரமாக வேடிக்கை பார்த்துருந்த ஒருத்தருக்கு இது போல் விஷயம், அதுவும் ஸ்டோக்ஸுக்கு கொடுமை. ஓகே ரைட்டு, இப்போ அந்த மேட்சுக்கு வருவோம். ஆர்சிபி vs DC. என்ன மேட்ச்சு? ஐபிஎல்ல இந்த பவுலிங் பேஸ் பண்ண மேட்ச்சை நம்ம ரொம்ப ரேராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட மேட்ச் இது. எந்த அளவுக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மாரி அவங்க விளையாடல, டெல்லி டேர்டெவில்ஸ் மாரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ மோசமாக மக்களே ஒரு 8 ரன்ஸ்க்கு 6 விக்கெட்ஸை இழந்த டீம் பார்த்துருக்கீங்களா? இதை பண்ணாங்க டிசி நேற்றுக்கு மேட்ச்சில். ஒரு கட்டத்தில் குழப்பம் வந்துச்சு எனக்கு, இந்த 8ன்றது விக்கெட்டா இல்லை ரன்னா, இல்லை இந்த 6ன்றது விக்கெட்டா ரன் அப்படின்னு குழப்பம் வந்துருச்சு. 8 ரன்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ்னா எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு. 3.5 ஓவர்ஸில் நிலமை இவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பவர் பிளே, அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே பவர் பிளேயில் இவ்வளோ மோசமான ஒரு சாதனை எந்த அணியும் படைச்சது இல்லைங்க. டிசி அதை பண்ணி தொலைச்சிருக்கு. 13 ரன்ஸ் மட்டும் தான் அடித்தாங்க, 6 விக்கெட்ஸ் இழந்து ஒட்டுமொத்த பவர் பிளேலையும். நம்ம சிஎஸ்கேவை தான் என்னப்பா நம்ம டீம் மங்கட்டா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த மங்கட்டை மிஞ்சறதுக்கு ஒரு டீம் வந்துச்சுன்ற மாதிரி தான் டிசியை இப்போ பார்க்க முடியுது. சரியான ஃப்ளாப்புங்க அவங்களோட பவர் பிளே. அதுக்கப்புறம் தட்டி புட்டி விளையாடி 75 ரன்ஸ் சேர்த்துட்டாங்க டிசி. 16.3 ஓவர்ஸ் வரைக்கும் நிற்க முடிஞ்சது அவங்களால. 75 ரன்ஸை குவிச்சு ஆளை விட்டு காலி ஃபுல்லாக. இதில் என்னன்னாக்கா 47 ரன்ஸ் இருக்கும் டீமோட ஸ்கோர் ஒரு கட்டத்தில், எது டிசியோடது. அப்போ ஒரே ஒரு ஷாட் அந்த பிளேயர் ஒருத்தர் அடிப்பாப்ல டிசியில் அடிச்சு தான் அந்த பால் சீறிக்கிட்டு போயிடும் பவுண்டரி லைனை தாண்டி. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்களும் செலிப்ரேட் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கணுமே. என்ன தெரியுமா அர்த்தம்? இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே லோவஸ்ட் ஸ்கோரு எந்த டீம் அடிச்சிருக்கு? ஆர்சிபி. அந்த ஆர்சிபியோட ரெக்கார்ட் இருக்குல்ல, அதை டிசியை வச்சு முடிச்சு விட்ருவாங்க. இனிமேல் அந்த கெட்ட பேர் நம்மளுக்கு வராதுன்னு ஆர்சிபி நினச்சி ஃபுல்லாக பந்து வீசின மாதிரியே இருந்துச்சு. ஒரு கடத்தில் டிசி அதை கிராஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த 47 ஒரு ஷாட் அடித்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்களே, அங்கே அவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃப். அங்கேருந்து மற்ற ஃபேன்ஸ்லாம் அந்த கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அங்கே ஒரே ஒரு கலக்கம் மட்டும் ஏற்படுச்சு. ஐயோ திரும்ப இந்த ஒரு 49 சுமையை தூக்கிட்டு சுமக்கணும் போல இருக்குன்னு அந்த ஃபீலிங் அங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு மோசமான பேட்டிங்கை டிசி வெளிப்படுத்தி யாரும் நினச்சிருப்போமா? இதான் வெளிப்படுத்திருக்கேன். அவ்வளோ பெரிய பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு என்ன அடி அச்சா. ஒரு பக்கம் பெரிய ரன்ஸ் அடிக்கிறாங்க 260க்கு மேலேட்டு, இன்னொரு பக்கம் விட்டா ஒரு அடி 75 காலின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. இதுதான் டெல்லி டேர்டெவில்ஸ், அந்த பழச கேபிட்டல்ஸ் பேரை மாற்றி கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த மேட்ச் ஆர்சிபி பெருசாக கன்சிடரே பண்ணல. ஏன்னா இவ்வளோ லோவஸ்ட் ஸ்கோரு, இதை அவங்களால அடிக்க முடியாதா என்ன, அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. 6.3 ஓவர்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் நம்ம நைட் வரைக்கும் பார்ப்பல தூக்கம் வராமல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தூங்க மேட்ச் முடிய கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்கோன்னு. ஆனால் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி பேட்டிங் வந்ததுமே பட்டு பட்டு முடிக்கவே, என்ன இது நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேன் நம்மளே யோசிக்கிறோம். அந்தளவுக்கு மேட்ச்சை சீக்கிரம் முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக ஐபிஎல் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் சேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எம்ஐ தான் இன்னும் அந்த ரெக்கார்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக 5.3 ஓவர்ஸில் மேட்ச் முடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்த ஆர்சிபி 6.3 ஓவர்ஸில் மேட்ச் டிசிக்கு எதிராக முடிச்சிருக்காங்க. இது வந்திருக்கு. இதில் கொடுமை என்ன தெரியுமா? டிசி பேட்டிங்கில் டாப் ஆர்டராக இருக்கட்டும் மிடில் ஆர்டராக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் கதிகலங்க வச்சிருக்க ஆர்சிபி பவுலிங் யூனிட். இந்த டாப்லேருந்து 6 பேர் பாருங்கள் டிசியில். சஹில் டக் அவுட்டு, கேஎல் ராகுல் 1 ரன்னு, ராணா 1, ரிஸ்வி டக்கு, ஸ்டப்ஸு 5, அக்சர் கேப்டன் அக்சர் டக்கு. இந்த 6 பேரும் சேர்ந்து அடித்த மொத்த ரன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 7 ரன்ஸ் தான். அதில் அதிகபட்ச ஸ்கோர் யார்? நம்ம ஸ்டப்ஸு 5 ரன்ஸு. 49க்குள்ளன்ற அந்த ரெக்கார்டை நம்ம ஆர்சிபிகிட்ட தட்டி பறிச்சிடக்கூடாதுன்றதுல டிசி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. பொருள் இருக்கார்ல, இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்தவர், அவர் தாங்க நின்று ஆனாப்பில் 30 ரன்ஸ் அடிச்சாப்புல. இவரோட 30 ரன்ஸை கொஞ்சம் கழிச்சு கட்டு பாருங்கள், டிசியோட ஒட்டுமொத்த ஸ்கோர் எவ்வளோ கீழே வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. இன்னொரு பக்கம் மில்லர், அவரு 19 ரன்ஸு. இவங்க தான் அதிகபட்சம், மற்றவங்கள்லாம் சொற்ப ரன்னில் பட்டுன்னு அவுட்டு. ஓஜி இஸ் பேக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹேசில்வுட்டை பற்றி சொல்ல நினைக்காதீங்க. நம்ம புவனேஸ்வர் குமார் என்ன ஸ்பெல்லு, செதற விட்டாப்புல டிசி பேட்டர்ஸ் எல்லாரையுமே. புவி ஆரம்பிச்சு விட்டதை ஹேசில்வுட் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாப்புல. புவியோட ஸ்பெல்லு பார்த்தீங்களா? 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 5 ரன்ஸை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்கினாருங்க. என்ன ஸ்பெல்லு பார்த்தீங்களா? இன்னொரு பக்கம் ஹேசில்வுட் நான் மட்டும் சலைச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் 4 விக்கெட்ஸை தூக்கினாப்புல. 3.3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 12 ரன்ஸை மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. இந்த 2 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த டிசி கதையை முடிச்சிட்டாங்க. இன்னும் ஆர்சிபியில் இருக்க மற்ற பவுலர்ஸும் அவங்க பங்குக்கு அடுத்தடுத்த விக்கெட்ஸ் எடுக்கவே டிசி கதை அதோ கதையாக முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் யார் பர்பிள் கேப்பை ஹோல்ட் பண்ணியிருக்கா தெரியுமா? நம்ம புவி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காருங்க. 14 விக்கெட்ஸ் 8 மேட்ச்சில். இன்னொரு பக்கம் அதே மாதிரி அன்ஷுல் கம்போஜ், இஷான் மலிங்கா இவங்களும் தலா 14 விக்கெட்ஸ்னு அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளோட எக்கானமி ரேட் இருக்குல்ல, அதை கவனிச்சிங்களா? 7.61. ஒரு பேசர் இந்த அளவுக்கு எக்கானமி மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பண்ணுறாப்புல. அதுவும் ஐபிஎல் வரலாற்றில் இந்த 3 விக்கெட் ஹால்ஸ் இருக்குல்ல, இதை அதிகப்படியே எடுத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பட்டியலில் 2 பேர் மட்டும்தான். ஒருத்தர் பும்ரா, இன்னொருத்தர் நம்ம புவி. இந்த எலிட் லிஸ்ட்டில் எப்பவுமே யார் லீட் பண்ணுவா? நம்ம பும்ரா 25 முறை 3 விக்கெட்ஸ் ஹாலு. இன்னொரு பக்கம் புவி 20 முறை. எனக்கு தெரிஞ்சு புவி கூடிய சீக்கிரமே இந்த ரெக்கார்டை சமன்படுத்துவார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் படிக்கல்
34 ரன்ஸ் நாட் அவுட். இன்னொரு பக்கம் விராட் கோலி 23 ரன்ஸ் நாட் அவுட். இது பார்த்தானே பெத்தல் 20 ரன்ஸ். பெத்தல் அடிச்ச ஷாட்லாம் கண்ணு முன்னாடி இன்னும் இருக்கு. 3 பேரும் மேட்சை முடிச்சிட்டாங்க. 6.3 ஓவர்ஸ்ல ஆர்சிபி 77 ரன்ஸ் எடுத்துச்சு, ஒரு விக்கெட்டை மட்டும்தான் விட்டுச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அக்சர் பட்டேல், தோத்த டீமோட கேப்டன், விராட் கோலி எவ்வளோ சந்தோஷமா கட்டி அணைக்கிறார் தெரியுதா? வெளியில தான் சந்தோஷம், உள்ளுக்குள்ளே எவ்வளோ குமிரிட்டு இருப்பாரு அந்த மனுஷன். எப்பேற்பட்ட டீம்பா டிசி, ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்கும் மரண பயத்தை காமிச்சோம். எப்போ சிஎஸ்கே கிட்ட அடி வாங்கணுமோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக போரெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி தான் நினச்சிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையில டிசி பிளேயர்ஸாக இருக்குது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 250 மேலே ரன்ஸ் அடிச்சாலும் போட்டு பொழுது ஜெயிச்சிடறாங்க. பஞ்சாப் மாரி ஒரு டீம் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி இல்லையா இந்த பக்கம் ஆர்சிபி கிட்ட வந்து எப்படி மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதாவது பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பொழந்து கட்டுற டீமாக இருக்குது, ஆர்சிபி பவுலிங்கில் உரிச்சு தட்டுற டீமாக இருக்குது. இது ரெண்டும் ஃபைனல்ஸில் மீட் பண்ணிச்சு இந்த முறை. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ப்ரோ சிஎஸ்கே பேரே சொல்லாமல் இவங்களாம் ஃபைனல்ஸ் போவாங்க சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உண்மை தானே அது. ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டீம் தான் மேலே குவாலிஃபை ஆகணும். அதை விட்டு 1008 ஓட்டையில் வச்சுக்கிட்டு நம்ம மேலே போனால் நினச்சே பார்க்கக்கூடாது. அந்த ஹையஸ்ட் ரன்சஸ் மேட்ச் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த டிசிக்கும் வெர்சஸ் பஞ்சாபுக்கும் இடையில நடந்த மேட்ச். அதில் கூட ஷேயஸோட கேட்சை தொடர்ந்து விட்டதுனால தான் அவங்க மேட்சை விட்டாங்க. அதை அக்சர் கூட புலம்புனாரு, நாங்கள் என்னங்க அவ்வளோ வாய்ப்பை கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பற்றி கனவு காண முடியும், நாங்கள் சொதப்பிட்டோம் தோத்துட்டோம் கரெக்டு தான் அப்படின்னார்ல. இதான் நானும் இங்கே சொல்கிறேன். ரைட்டு, ஃபர்ஸ்ட் பேட்டர் டு ரீச் 9000 ரன்ஸ் வேறு யாராக இருக்க முடியும்? நம்ம விராட் கோலி தான். இன்னும் வயசாகுது, ஆனால் இவ்வளோ வருஷமாக ஸ்டான் ஹோல்டாக அந்த இடத்துல இறுக்கி பிடிச்சி அச்சு பிறந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஐபிஎல் வரலாற்றில் 4000 ரன்ஸை கடந்த முதல் பேட்டர் இவர் தான். 6000 ரன்ஸை முதல்ல கடந்தது இவர் தான். 7000, 8000, இப்போ 9000 ரன்ஸை கடந்த முதல் வீரரும் நம்ம விராட் கோலி தான். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு 40. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்களா 134. அவர் இது வரைக்கும் அடிச்சிருக்க அரை சதங்கள் ஐபிஎல்ல 66, சதங்கள் 8. விராட் கோலியே இதுக்கப்புறம் எத்தனை பேரால் பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு அவரோட ரெக்கார்டை தொடவே முடியாது யாராலையும். இந்த நேரத்தில் ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்த ஞாபகம் இருக்கா சின்னசுவாமியில், ஜிடி வர்சஸ் ஆர்சிபி? அந்த மேட்ச் நடக்கும்போது அந்த ஸ்டேடியம் முழுக்க இருக்க ஒரு 240 சிசிடிவி கேமராஸ் எல்லாம் பட்டுன்னு ஆஃப் ஆயிருக்கு. நாட் ஒர்க்கிங், எதுவுமே அங்கே ப்ராப்பராக ஒர்க் பண்ணல. 1-2 கேமரா பரவாயில்ல, எப்படி இத்தனை கேம் ஒரே நேரத்தில் கட் ஆயிருக்கும்? புரியல. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இது ஒரு வயலேஷன் தான், ஏதோ ஒன்று வயலேட் ஆயிருக்காங்க, நாங்கள் உடனே இந்த மேட்ரு தெரிஞ்சதுமே எரர்லாம் சார்ட் அவுட் பண்ணி பழைய மாரி எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிட்டோங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் கேம்பிளிங் ஏதாவது நடக்குதோ இந்த ஐபிஎல்லை பேஸ் பண்ணி அப்படின்னு பல பேரும் இப்போ சந்தேகத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐபிஎல்லாம் நடந்தது இல்லையா என்ன சுலேகர்? ரைட்டு. சாண்ட்னர் இவர் இனிமே ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் இந்த டோர்னமெண்ட்டை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அவர் காயம்பட்ட விஷயம் ஒன்று தெரியும்ல, அவர் தொடர்ந்து வெளியேறிட்டார். அவருக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் இருக்கார்ல, அவரை கூட்டு வந்திருக்காங்க டீமுக்குள்ளே, எம்ஐ டீமுக்குள்ளே. அவரும் நல்ல ஸ்பின்னர் தான், பட் சாண்ட்னர் அளவான்னு கேட்டிங்கன்னா ஓகே. இன்னொரு பக்கம் டிம் டேவிட், ஆர்சிபியோட முக்கியமான ஃபினிஷர். இந்த மனுஷன் ஸ்டேடியத்தில் தான் பொழப்பாருன்னு பார்த்தா டெல்லி வீதி வரைக்கும் இறங்கி பொழக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், கல்லி கிரிக்கெட்டர்னா அப்படிங்க இருக்கும், இது நடந்திருக்காங்க. அதில் என்ன வெறித்தனமாக அடிக்கிறாருன்றீங்க, அவரோட ஸ்டாண்ட்ஸை பாருங்களேன், அதுவே வித்தியாசமாக இருக்கும். இப்போதைக்கு ஐபிஎல்ல கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறது 2 பேர் தான். சிஎஸ்கே எம்ஐ கிடையாது, அந்த காலம் முடிஞ்சிச்சோ என்னவோ தெரியல. ஒன்று பஞ்சாபு, இன்னொன்று ஆர்சிபி. இந்த 2 டீம்ஸ் மட்டும்தான். இல்லை என்ன தெரியுமா ப்ளஸ் பாயிண்ட்டு, மற்ற அணிகளுக்கு குறிப்பாக சிஎஸ்கேக்கு இந்த 2 அணிகளும் அதிகப்படியாக ஜெயிச்சு அவங்க இந்த 2 பொசிஷனை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வைங்க, மற்ற அணிகளுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் டாப் 4ல் வரதுக்கு. குறிப்பாக மிடில் இருக்க டீம்ஸ் இருக்குல்ல, இந்த ஜிடி, சூப்பர் கிங்ஸு, டெல்லி, இது போல அணிகளுக்கு வாய்ப்பு அதிகம். மற்ற அணிகள்லாம் சிஎஸ்கேக்காக அவ்வளோ உழைக்குதுங்க. உழைக்காத ஒரே அணி நம்மளுக்காக நம்ம மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த 2 அணிகள் இருக்குல்ல, இதோட இந்த ஆதிக்கம் அதுக்கப்புறம் தொடரணும். அட்லீஸ்ட் ஒரு மூலையில் எதனா வெளிச்சம் தெரியல பிளே ஆஃபுக்கு சிஎஸ்கே. பாருங்கள், ஒரு டோர்னமெண்ட்டு பிளே ஆஃப் போகிறது நம்ம யோசிக்க வச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீம் சிஎஸ்கே இப்போ 4 டீமில் ஒன்றா இருக்காதானே ஏங்க வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நமக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.